சரவணன், உங்களுடைய பதில் என்ன? இப்போ பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு என்ன விலை அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு நண்பர். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு, என்ன கொடுக்கவில்லை அப்படின்றாரு. ஐயா புயல் நிவாரணம் தான் ஏன் கொடுக்கலன்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. நீங்களும் கேட்டுட்டீங்க, நானும் கேட்டுட்டேன், அண்ணனும் கேட்டுட்டாரு, அண்ணன் ஜென்ராமும் கேட்டுட்டாரு. அதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் இப்படி செய்கிறார்கள் தெரியுமா, அப்படி செய்கிறார்கள் தெரியுமா அப்படின்றாங்க. ஐயா செஞ்சால் புயலுக்கு நிவாரண தொகை கொடுங்க. குஜராத்துக்குனா 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுக்குறீங்க. இங்க அதை விட மோசமான புயல் இங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்கன்னா நீங்களே சொல்றீங்க இது வந்து 276 கோடி தான். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை இந்தியை திணிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் இந்தியை கொடுத்தாதான் பணம் கொடுப்போம், இந்தியா சொல்லி கொடுத்தாதான் பணம் கொடுப்போம். தமிழ்நாட்டுடைய கொள்கை இருமொழி கொள்கை. இவங்க வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல எங்க பொண்ணு பண்ணலனா உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்தியை திணிக்க முற்படுகிறார்கள். இந்தி கேட்டா இந்தி படிச்சா என்ன அப்படின்னு வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு வரி போடுகிறார்கள், வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டியதுதானே என்று பேசக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா 2020 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழருடைய ஆண்டு சராசரி வருமானம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,34,000 ரூபாய். இப்போ எவ்வளவு தெரியுமா இருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷ காலத்துல 3,08,000 ரூபாயா ஜாஸ்தியா இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒரு தமிழனுக்கு 6,000 ரூபாய் அதிக வருமானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எதனால? தமிழ்நாட்டு முதல்வர் திமுக அரசு எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள்ல. இது ஏன் விமர்சனம் செய்பவர்கள் இப்போ நாங்கள் விமர்சகர்கள் நாங்கள் நியாயமாக பேசுவோன்றாங்க. இல்லையா நல்லது நடந்திருக்கியா? தனிநபர் வருவாய் உயர்ந்திருக்கு நீங்க சொல்றீங்க. எப்படி உயரும்? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இல்ல உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. உயர்ந்திருக்குன்னு நான் சொல்லலங்க, நான் சொல்லல. டேட்டா சொல்லுது. டேட்டா இல்ல. ஓகே, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லிருக்காரு. சோ நான் சொல்லல அத. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. அதை திமுகவுடைய கருத்து அல்லது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய ரிப்போர்ட். சோ எப்படி உயர்ந்திருக்குன்னு கேக்குறேன். அதனால உயர்ந்திருக்கிறது. ஒரே நிமிஷம், அதே ஆர்பிஐ இருங்களா சார்? சரி சொல்லுங்க. எப்படி உயர்ந்திருக்கு? கேள்வியை வாங்கிடுங்க. கேள்வியை வாங்கிடுங்க. என்ன பதில் சொல்ல எப்படி உங்க கேள்வியை வாங்க முடியும்? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு அரசு சிறப்பான திட்டங்களை வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டங்களை மாதம் ஒன்றிற்கு 6,000 ரூபாய் அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களை உயர்த்தி பிடித்திருக்கிறது. இதை யாராவது நேஷனல் ஆவரேஜ் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இந்த லாஸ்ட் இல்ல நீங்க கேள்வியை வாங்கல 10 செகண்ட்ஸ். நேஷனல் ஆவரேஜ் திறமையாக செயல்படக்கூடிய மோடி அவர்கள் எவ்வளவு தெரியுமா சார்? இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் 1,90,090. அவ்வளவுதான். எவ்வளவு மடங்கு டிஃபரன்ஸ் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கு. நீங்க வந்து லெசன் எடுத்துட்டு போங்க. நிர்வாக திறமைக்கு தமிழ்நாட்டில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் லெசன் எடுத்துட்டு போங்க. சரி, அப்புறமா இந்தியாவுடைய ஜிடிபி தனிநபர் வருமானத்தை உயர்த்த